மணிமேகலை கூட சொல்லியிருப்பாங்க, தம்மா துண்டு இடத்துக்கு ஏன்டா அவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. ஆனா அது சின்ன சின்ன விஷயம் அவங்க மனசுல, அது நம்ம என்னதான் ஸ்போர்ட்டிவா சில விஷயங்கள் சொல்லனா கூட அது அவங்க மனசுல ஒரு ஹர்ட்டா இருந்ததுனாலதான் அந்த வார்த்தையில சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நடந்துட்டு இந்த சின்ன இடத்துக்கு ஏன்டா இவ்வளவு தூரம் சண்டை போடுறீங்க, நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னும் போது ஆமா. மாக்காப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்கன்னு? காட்டுல 2 யானை சண்டை போட்டுக்கிட்டு போயிடும். பிரியங்காக்கும் அவங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷமா டிராவல் பண்றாங்க, அவர் எப்படி மணிமேகலை சப்போர்ட் பண்ணுவாரு? பண்ண மாட்டாரு. கேப்ஷன்லயே சர்க்காசம் பண்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. மணிமேகலை போட்ட வீடியோக்கு அப்புறமே பிரியங்கா போட்டோஸ் நிறைய போட ஆரம்பிச்சாங்க. போட்டட்டும் தூற்றட்டும்ன்ற மாதிரி நீங்க அவங்களை வந்து கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டாப் குக்கு டூப் குக் வந்து இப்ப நல்லா வந்துட்டு இருக்காங்க, ரொம்பவே நல்லா பண்றாங்க. இந்த மோனிஷாலாம் அந்த சார்லி சாப்ளின் மாதிரி பண்ணதெல்லாம் ரொம்ப பேசப்பட்டுச்சு. அதிர்ச்சி அருண்லாம் நல்லா இங்க இருந்து விட இன்னும் நல்லா பண்றாப்ல. ஏன்னா கிரியேட்டிவிட்டி மைண்ட் அவங்க ஷோக்கு அப்டேட் பண்றாங்க ஒவ்வொரு எபிசோடு. அப்போ மீடியா மைசன்ஸோட கிரியேட்டிவ் திங்கிங் பழைய டீமை கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். லைக் அந்த டீம் இருக்க வரைக்கும் நிறைய ஃபன் இருந்துச்சு, புதுசா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது நீங்க மிஸ் பண்றீங்களா? போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஆமா, ஏன்னா டிசிடிசி இப்போ டாப் குக்கு டூப் குக் வந்து இப்போ நல்லா வந்துட்டு இருக்காங்க, ரொம்பவே நல்லா பண்றாங்க. இந்த மோனிஷாலாம் அந்த சார்லி சாப்ளின் மாதிரி பண்ணதெல்லாம் ரொம்ப பேசப்பட்டுச்சு. அதிர்ச்சி அருண்லாம் நல்லா இங்க இருந்து விட இன்னும் நல்லா பண்றாப்ல. ஏன்னா இங்க இருந்தாலும் அதே தான் பண்ணிருப்பாப்ல. ஏன்னா அந்த டீம் ஒண்ணு இருக்குல்ல, டீம் பிளஸ் கிரியேட்டிவிட்டி மைண்டு அங்க எல்லாம் பண்ணியாச்சு. கோமாளி எல்லாம் உள்ள உட்கார வைப்போம், போயிட்டு இது பண்ணுவோம். இப்ப இங்கேயும் அதே மாதிரி கொண்டு வந்தா வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாத்தோம்னு சொல்றது அந்த சேர் திரும்புற மாதிரி, அப்புறம் அந்த கோலியை வந்து அவங்க ஷோக்கு அப்டேட் பண்றாங்க ஒவ்வொரு எபிசோடு. அப்போ மீடியா மைசன்ஸோட கிரியேட்டிவ் திங்கிங் ஒன்று இருக்கு. ரவுஃப் மேடம்ல இருந்து, பார்த்திபன் டைரக்டர்ல இருந்து வேற மாதிரி திங்கிங் இங்க இருக்கு திங்கிங். ஆனா வந்து என்னன்னா பழைய இதுதான் பண்றாங்க. இந்த அயன் பாக்ஸ்ல முட்டை அடிச்சு ஊத்துறது, ஹிண்ட்ரன்ஸ் கூட ஒரே மாதிரி ஹிண்ட்ரன்ஸா இருக்கிற மாதிரி இந்த பழைய ஹிண்ட்ரன்ஸ் அவங்களே பேசுவாங்க, அந்த ஹிண்ட்ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சோ வேற மாதிரி இல்லாம இப்ப இந்த இதுல எல்லாம் வந்து ஹிண்ட்ரன்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். ஒரே இதுல வந்து ஒரே ஹிண்ட்ரன்ஸா இருக்கும். இங்க வந்து டாப் குக் டூப்ல வந்து 4-5 இருக்கும் ஒரே எபிசோட்ல. சின்ன பசங்க ஓடிடுவாங்க, தனியா உட்கார வச்சு அவங்க கிட்ட பேசுவேன், இன்னும் இங்க பேசிட்டு அங்க போய் சொல்றது. ஸோ நிறைய இருக்கும். பிளஸ் நம்ம பாக்குறதுக்கு கொஞ்சம் காமெடிலாம் ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா மக்கள் கிட்ட பேசும்போது நிறைய பேர் சொல்றது சன் டிவில போறது நல்லா இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, சன் டிவில காப்பி அடிச்சாங்க தானப்பா விஜய் டிவில இருந்து, அது புரியாதவர்கள். இந்த ப்ரொடக்ஷன் டீம் இங்க போயிருக்கு அப்படின்னும் போது புரியாதவர். பட் டிசிடிசி வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. மேபி இந்த ஒரு ப்ரொடக்ஷன் டீம் இந்த சீசனை நல்லா பாத்துக்கல. ஏன்னா மணிமேகலை இஷ்யூவே கண்டிப்பா ஆரம்பத்துல வந்து ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட நிறைய பேசியிருப்பாங்க, டேரக்டர் கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அவங்க பார்த்து அது சரி பண்ணியிருந்தா அது சரி பண்ணியிருக்க முடியும் இல்லையா? லைக் ஆனா இவங்க அதை அசால்ட்டா விட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அசால்ட்டா விடுறதுலாம் இல்ல, சொல்லியிருக்காங்க. டீம் கிட்ட ஆரம்பத்துல போய் சொல்லியிருக்காங்க, நிறைய பேசுறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க கிட்டயும் சொல்லியிருக்காங்க, பிரியங்கா கிட்ட போயிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படின்னு. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம கேரக்டர் ஏதாவது சொன்னோம்னா சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அதை அடக்கவே முடியாது. நம்ம கொஞ்ச நேரம் வேணா சைலண்டா இருக்கலாம், அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு. உள்ள ஒண்ணு இருக்கும்ல, அந்த அது வந்து அப்படியே வெளிப்படும், நம்ம பேசிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து பல வருஷமா ஆங்கரா இருக்கும்போது அது எங்கேயுமே தடுக்க முடியாது. சில இடங்கள்ல வந்து ஏதோ பேசிட்டு போது அந்த ஆங்கர் போர்ஷன் வந்து தான் ஆங்கரா இருந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்றத வச்சுதான் அவங்க வந்து டக்குன்னு வந்து ஆங்கரிங் பண்றது. அந்த இடத்துல அந்த ஸ்பான்டேனிட்டி தான் நான் சொல்றேன். ஒருவேளை அந்த இடத்துல மணிமேகலை மிஸ் பண்ணிருந்தாங்கன்னா இவங்க பேசுறாங்க, இதுதான் வந்து பாசியா வந்து எல்லாருக்கும் பார்க்கப்படுது. சோ அதனாலதான் இன்னொன்னு அவங்க போய் சொல்லியிருக்காங்க. டீமும் வந்து நடுநடு அவங்க சமாதானப்படுத்திருக்காங்க. ஆனா அது அந்த உச்சகட்டம் தான் இந்த திவ்யா துரைசாமியோட எலிமினேஷன் நடக்கும் போது இது நடந்தது. இன்னொரு விஷயம், அந்த ஸ்டார்ட் மியூசிக் வந்து மணிமேகலை கெஸ்டா போயிருந்தாங்க. அங்க வந்து தாமு சார, மாதம்பட்டி ரங்கராஜ் சார் வந்து டம்மி பீஸ்ன்னு சொன்ன விஷயம் வந்து அங்க அதை அப்படியே கட் பண்ணி குக் வித் கோமதியில போட்டு பிரியங்கா காமிச்சாங்க. அது இப்போ அந்த வன்மம் வந்து அங்கிருந்தே இருந்திருக்கு பிரியங்கா. அது வந்து காமெடி தான், ஆக்சுவலா இது காமெடி தான். அது வந்து அந்த காமெடி அப்ப அது காமெடியா போட்டாங்க, இப்போ அதுக்கு சீரியஸான பிஜிஎம் எல்லாம் போட்டு. ஏன்னா அது வந்து காமெடியா பார்க்கப்பட்டது. அது வந்து கொண்டு வந்து இங்க வைக்கணும்னு அவசியமும் இல்ல. பட் பிரியங்கா வந்து என்ன அதை கட் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க என்ன நடந்திருக்கு பாருங்க, நாங்க வந்தோம். ஆக்சுவலி அங்க ஸ்டார்ட் மியூசிக் நாங்க பார்க்கும் போதே அதை பார்த்துட்டோம், இந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்கு, ஏதாவது பண்ண போகுது அப்படின்னு வீட்டுல நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். பார்த்தா அதே மாதிரி வந்து பிரியங்கா உங்களுக்காக ஒரு ஏவி பாருங்க. என்னன்னா நம்ம பார்த்ததுனால தெரியும். ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜாலியெல்லாம் போச்சு. அது வந்து இன்னொன்னு, இது ஏத்தி விட்டது வந்து மகேஷ் தான், ஈரோடு மகேஷ் அண்ணா தான் ஏத்தி விட்டாரு. அப்போ இந்த 2 பேரும் வந்து சரியில்லைன்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி. ஆமா அவங்க டம்மி தான், டம்மி அப்படின்னும் போது அது மறுபடியும் ரிப்பீட் எல்லாம் 2 தடவை போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் என்னதான் கொஞ்சம் இதுவா இருந்தாலும் எங்கேயா ஒரு இடத்துல போய் டக்குன்னு இடிக்கும். நம்ம இல்லாத, ஏன்னா இருக்கும் போது ஒருத்தர் கிண்டல் பண்றது வேற. ஷெஃப் தாமுவையும் ரங்கராஜையும்
இது பண்றது வேற. ஓகே. ஆனா அவங்க இல்லாதப்போ கிண்டல் பண்ணும்போது அது வந்து டைரக்ட் அட்டாக்கிங் மாதிரி தான் இருக்கும். அததான் அப்படிதான் அவங்க நினைச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த ஷோல வந்து நீ தான் டம்மி, நீ ஆங்கர் பண்ணக்கூடாது, நீ அது வந்து ஒரு காமெடியான விஷயத்தை வந்து அப்படியே கொஞ்சம் சீரியஸ் நோட்டோட கொண்டு போய் மேபி அந்த ஷோக்கு பார்க்கும்போது காமெடியா இருக்கலாம். மணிமேகலை கூட சொல்லியிருப்பாங்க, தம்மா துண்டு இடத்துக்கு ஏன்டா இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க சின்ன அப்படின்னு. இடத்துக்கு ஆனா அது சின்ன சின்ன விஷயம் அவங்க மனசுல அது நம்ம என்னதான் ஸ்போர்ட்டிவா சில விஷயங்கள் சொல்றா கூட அது அவங்க மனசுல ஒரு ஹர்ட்டா இருந்துகிட்டே இருந்ததுனாலதான் அந்த வார்த்தையில சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நடந்துட்டு இந்த சின்ன இடத்துக்கு ஏன்டா இவ்வளவு தூரம் சண்டை போடுறீங்க, நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னும் போது ஆமா அப்படின்வாங்க. கொஞ்ச நாள் நான் வெளியே போயிட்டு வரேன், நீ முதல்ல கிளம்பு அப்படின்வாங்க. முதல்ல நீங்க போங்க அப்படின்னு உடனே தாமு வந்து இந்த ஷோக்கு இதுக்கப்புறம் ஒரே ஆங்கர் தான் அவங்க பிரியங்கா தான் சொல்லும் போது என்னன்னா இது உள்ளுக்குள்ள நடந்துட்டே இருந்திருக்கு. நம்மளுக்கு தான் காமெடியா காமிச்சிருக்காங்க தவிர்த்து உள்ளுக்குள்ள நடந்துட்டே இருக்கு. அது வெளிப்பாடு தான் இது. மணிமேகலை அந்த போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும்போது நிறைய கோமாளிஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா பேசுறாங்க. அப்படிங்கும்போது விடுங்க பாத்துக்கலாம், இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய கமெண்ட் செக்ஷன் எல்லாம் பாக்குறோம். அப்போ லைக் பிரியங்கா மேலேயும் அங்க நிறைய தப்பு இருக்கு, அதனாலதான் இங்க இருக்கிற கோமாளிஸும் வந்து பாசிட்டிவா பேசுறாங்கன்ற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல அப்படி எடுத்துக்க முடியாது. என்னன்னா பிரியங்கா இன்னும் எந்த விளக்கத்தையும் கொடுக்கல. அப்போ யாரோ ஒருத்தர் இதை பத்தி போட்டிருக்காங்க, எனக்கு வந்து இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு போது அதுக்கு என்னன்னா அவங்க அது அந்த பொண்ணை மணிமேகலை சமாதானப்படுத்துறதுக்கு தான் இது, வேற ஒண்ணும் கிடையாது. பிரியங்கா வந்து இதுக்கப்புறம் விளக்கெல்லாம் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நேற்று பேசினவங்க வந்து என்ன சொன்னாங்க, விளக்கம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் ஹேட்ரட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு வெளியில. அதனால இப்ப என்ன இப்போ பிரியங்கா உட்காந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தாலும் ஒரு பிரியங்கா ஒரு என்ன சொல்றது ஒரு விளக்கு கொடுத்து ஒரு வீடியோ கொடுத்தாலும் அதுல பயங்கரமா கமெண்ட் வரதான் செய்யும், அசிங்கமா திட்டுவாங்க. ஏன்னா அது அந்த மாதிரி ஆயிப்போச்சு இப்போ டோட்டலா. இப்போ இது ஈடு கட்டுறதுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒண்ணுமே அப்படியே விட்டாதான் ஒண்ணு நடக்கும். இப்போ இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் பண்ணது மட்டும் மணிமேகலை மட்டும் தான். ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே அவங்கள சூப்பர் கட்ஸ், அனிதா சம்பத் கட்ஸ்ன்னு போட்டதும், ஃபரினா குரேஷி இவங்களாம் குரேஷி போட்டு எடுத்துட்டாரு. குரேஷி இன்னும் நிறைய பேர்லாம் போட்டிருந்தாங்க, சக்தி இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது அவங்கள ஆசுவாசப்படுத்துறதுக்கு, நீ எங்க பண்ணாலும் நல்லா இருப்ப, சூப்பரா இருப்ப அப்படின்னு. அப்ப இல்ல பிரியங்கா மேலதான் கரெக்டான ஒரு உண்மை இருக்குனால இவங்க போட்டிருக்க மாட்டாங்க, மணிமேகலை நீ செட்ல என்ன பண்ணன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு யாரும் போடல. நீ பண்ணிட்ட ஓகே நல்லது, நீ எங்க போனாலும் நல்லா இருப்ப, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு தான் போட்டாங்க தவிர இது போல ஒரு பிரியங்கா போட்டதாலும் அதுக்கு போடுவாங்க, பிரியங்கா வி நோ அபவுட் யூ தான் போடுவாங்க. இவங்க ரெண்டு சைடு தான் போடுவாங்க. பட் நம்ம யாரு கரெக்டா இருக்காங்க என்னன்னா ஃப்ளோர்ல ஒரு 150 பேர் இருந்தாங்க 11 மணிக்கு அது நடந்தது. அந்த ஃப்ளோர்ல இருக்க பீப்புள் மட்டும் தான் தெரியும். இப்போ உங்களுக்கோ எனக்கோ வந்து டைரக்டா பார்த்த மட்டும் தான் தெரியும். நம்ம வந்து எனக்கு வந்து சோர்ஸ் மூலியமா தெரியும், நான் வந்து இவங்கள மாதிரி அவங்கள மாதிரி பேசல. பட் எனக்கு நான் நடந்தது தான் சொன்னேன். நான் பிக் பாஸ்ல சரியா சமைக்காத ஒருத்தர், நான்வெஜ்ஜே தொடாத ஒருத்தர், நீங்க டைட்டில் வின்னர் அப்படிங்கிறதா இன்னைக்கு யாராலையுமே ஏற்றிக்க முடியல. அந்த நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா விஜய் டிவி வந்து பிரியங்காக்கு ஃபேவர் பண்றாங்க அப்படிங்கிறது அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. மேபி அந்த ஒரு ஃபேவரிசம் இருந்துகிட்டே இருக்கா விஜய் டிவிக்கு? ஃபேவரிசம் இருக்கலாம். ஆனா வந்து சீசன் 3ல வந்து கிரேஸ் கருணாசன் நல்லா பண்ணாங்க, மத்த எல்லாருமே சரியா பண்ணல. என்னன்னா அவங்க யாருக்குமே சமைக்க தெரியல. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பா இவங்க தான் டைட்டில் வின்னரா இருப்பாங்க அப்படின்னு. அப்போ அது டோட்டலா மாறி போச்சு. ஏன்னா அவங்க சமைக்கிற திறன் வந்து மாறி போச்சு. ஸ்ருத்திகா வந்து ஒரு ஷெஃப் வச்சு பயங்கரமா சமைச்சாங்க. ஃபைனல் டிஷ்ஷே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வாழ்க்கை ஏதோ ஒரு தீம் பேஸ்டு ஒன்று பண்ணாங்க. அந்த மாதிரி இப்போ சுஜிதா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே நாள் மாதிரி இருக்காது. என்னைக்கு ஒரு நாள் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா ஆயிடலாம், சக்கரை ஜாஸ்தி ஆயிடலாம், எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஆயிடலாம், உப்பு இல்லாமல் போகலாம், அப்படி இருக்கும். ஸோ அன்னைக்கு பிரியங்காவோட டேவா இருந்திருக்கலாம். பிரியங்கா வந்து நல்லா சமைக்கலாம். ஆனால் மட்டன் இதெல்லாம் ஒருத்தர் வந்து சமைக்க தெரியாதவர்கள் உப்பெல்லாம் எப்படி டேஸ்ட் பண்ணாங்கன்றதான் எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா எல்லாமே சமைச்சு சில பேர் மட்டும் தான். இப்போ சில பேர் சாமி கும்பிடுவாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் ஒய்ஃப் அம்மாலாம் சாமி கும்பிடும்போது டேஸ்ட் பண்ண மாட்டாங்க. டேரக்டா சாமிக்கு வச்சு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அப்போ டேஸ்ட் பண்ணாம உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு அது தெரியும் எவ்வளோ உப்பு போடணும், எவ்வளோ மிளகாத்தூள் போடணும். ஆனால் ஒரு நான்வெஜ் சமைக்கிறாத ஒரு ஆள் நான்வெஜ்ஜுக்கு எவ்வளோ உப்பு போடணும், அந்த கறியில் அந்த மசாலா இறங்கணுன்றது தெரிய மாட்டேன் தெரியல. ஆனால் இது வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து அன்னைக்கு வந்து என்ன சமைச்சாங்கன்றது நமக்கு தெரியாது, பட் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது தெரியும். என்ன சமைச்சாங்கன்றது தெரியாது. ஒருவேளை சுஜிதாவோ இல்லை மற்ற சுஜிதா, அக்ஷய் கமல் இவங்களாம் சரியா சமைக்காம இருந்திருக்கலாம். அன்னைக்கு பிரியங்கா நல்லா சமைச்சு இருந்திருக்கலாம், எல்லாம் இருக்கலாம் தான். இப்போ ஷெஃப் தாமு வந்து அவர் தான் எண்ட் ஆஃப் தி டே டிசைட் பண்றது. அவனுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துருப்பாரு. அவ்வளவுதான். அந்த வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் மணிமேகலோட விஷயமே அவங்க வந்து வீடியோ போடுறதும். ஆனா மாக்காப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்கன்னு, காட்டுல 2 யானை சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுன்னா பண்ணிட்டு போயிட்டே இருக்கட்டும், எனக்கு அந்த ஷோக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா அவரு ஒரு பிரியங்காக்கும் அவங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷமா டிராவல் பண்றாங்க. அவர் எப்படி மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுவாரு? பண்ண மாட்டாரு. ஆப்வியஸா வந்து சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாரு. ஆனா வந்து அவர் சொன்னது கரெக்ட் தான். தான் வந்து அந்த செட்லயே இல்ல.
இல்லாத ஆனா வந்து கேள்விப்பட்டு என்ன நடந்தது இந்நேரம் அவர் தெரிஞ்சிருக்கும், யார் மேல தப்புன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா இல்லாத ஒரு இடத்துல இல்லாம நம்ம எந்த கமெண்ட்டும் பண்ண முடியாது. இவங்க தான் தப்பு பண்ணாங்க, இவங்க தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு. ஏன்னா அது காட்டுல 2 யானை சண்டை போட்டா நம்ம பார்த்துட்டா போவோம், பார்த்துட்டு தானே போவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து அவர் வந்து எனக்குன்னா ஒண்ணு சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது பெட்டர் தான். ஏன்னா பிரியங்காவுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஒருவேளை பிரியங்கா சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு அப்படிதாங்க ஏதாவது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். தான் வந்து எந்த இதுலயும் வந்து கான்ட்ரவர்சிலையும் சிக்கிடக்கூடாதுன்றதுக்காக அவர் பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச டைட்டில் வின் பண்ணி வெக்கேஷன் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அங்க போய் நிம்மதியா அவங்க வெக்கேஷன் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப எமோஷனல் டைப்னு நம்ம பிக் பாஸ்லயே பார்த்திருக்கோம். ஆனா பிரியங்காவோட மனநிலைமை எப்படின்னா இருக்கும் நீங்க கேட்ட வரைக்கும்? அவங்க கிட்ட பேசினவங்க வரைக்கும் என்னன்னா, தான் வந்து எந்த ஒரு வீடியோ இப்போதைக்கு போடுறதா இல்லை. அவங்க இன்னொன்னு வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க, அங்க போய் என்ஜாய் கூட பண்ண முடியாத அளவுக்கு, ஏன்னா போனும் கையில தான் இருக்கும், எங்க போனாலும் டேக் பண்ணிடுறாங்க. இப்ப எல்லாருமே கமெண்ட்ல போட்டு அவங்க டேக் பண்ணிவிட்டா கண்டிப்பா ஏதாவது வந்துட்டு எந்த கமெண்டாவது அவங்கள பாதிக்கும். எல்லாம் அவங்க அம்மா, அவங்க பிரதர் எல்லாருக்கும் பாதிக்கும். இது வந்து அவங்க தொழில பாதிக்காது. ஏன்னா சேனல் வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அடுத்தடுத்த ஷோஸ் கொடுக்க தான் போறாங்க. நம்ம சொல்லுவோம், நான் பிரியங்கா தான் பார்க்கவே மாட்டேன், நான் தான் உட்காந்து பார்ப்பேன் டிவி. ஓவியா போயிடுச்சு, பிக் பாஸே பார்க்க மாட்டேன் அப்படின்னாங்க. லட்சக்கணக்கான பேர் ஆனா பார்த்தாங்க, நல்லா போச்சு. அந்த மாதிரி அது சொல்றது தான். ஆனா கண்டிப்பா பார்ப்பாங்க மக்கள். வந்து இந்த ஷோ நான் பார்க்கவே மாட்டேன், பாய்காட் பண்றேன்னு யாரும் சொல்லுவாங்க, ஆனா பார்ப்பாங்க. அதனால சேனல் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க ஃபேமிலியா பர்சனல் லைஃப்ல வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும். என்னன்னா விமர்சனம் பண்ணுங்க, விமர்சனம் பண்றதுக்கு யாருக்குமே இதெல்லாம் கிடையாது. ஆனா வந்து பர்சனலா போயிட்டு அவங்களோட அந்தரங்க விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வரும்போது தான் ரொம்ப தப்பா இருக்கு. ஆனா விஜய் டிவில இருந்து அன்னைக்கு மணிமேகலை போட்ட அந்த போஸ்ட்டுக்கு அப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட் டே விஜய் டிவில வந்து குக் வித் கோமாளியில் இருக்க மாதிரி ஒரு போட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க. நைஸ் பிக். அது நீங்க பாத்தீங்களா? யாருது? அங்க மொத்தமா எல்லாரும் அந்த கேங்கா இருக்க மாதிரி அது இருக்காங்க. அதுல இருக்காங்களா? மணிமேகலை இருக்காங்களா? மணிமேகலை இல்ல, அதுல லைக் அந்த விஜய் டிவி பேஜ்ல போட்டிருந்தாங்களா? பேஜ்ல. ஆனா அதுக்கப்புறம் தான் மணிமேகலை போட்ட போஸ்ட்க்கு அப்புறம் தான் நிறைய பிரியங்கா போட்டோஸ் நிறைய எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. நீங்க என்ன கிண்டல் பண்ணிட்டு நாங்க போட்டுட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துச்சு. ஆனா எந்த போஸ்ட் கீழே பார்த்தாலும் பிரியங்காவுக்கு அகேன்ஸ்டா தான் இருந்தது கமெண்ட். யாருமே தெரிஞ்சு போடுறாங்களா, தெரியாம போடுறாங்களா, கண்மூடித்தனமா போடுறாங்களா அப்படிங்கிறது தெரியாம. மணிமேகலை வந்து அந்த போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் விஜய் டிவி சைட்ல இருந்து அவங்க யூஸ்வலா அந்த போஸ்ட் எல்லாம் போடுறது வழக்கம் இல்லையா, அந்த பிடிஎஸ் மாதிரி எல்லாம். அதுல இர்ஃபான், பிரியங்கா, அதுக்கப்புறம் அக்ஷய், கமல் அவங்க இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் போட்டு நைஸ் பிக், நைஸ் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி அந்த கேப்ஷன் வந்து மணிமேகலை கிடையாது அந்த போட்டோ. என்னன்னா அந்த கேப்ஷன்லயே சர்க்காசம் பண்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. மணிமேகலை போட்ட வீடியோக்கு அப்புறமே பிரியங்கா போட்டோஸ் நிறைய போட ஆரம்பிச்சாங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம். போட்டது என்னன்னா, நீங்க பாட்டு பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்க போட்டட்டும் தூற்றட்டும்ன்ற மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க, நாங்க போடுறதான் போடுவோம். என்னன்னா அதுல கமெண்ட் பண்ணி, ஏன்னா நாங்க இவ்வளவு நேரம் கத்தினே இருக்கோம், அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அண்ட் இன்னொன்று இந்த பிக் போட்டது வந்து அவங்களை வந்து கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த பிக்ல தான் வந்து இல்ல, இந்த சின்ராஸ் ஓரம் கட்ட எல்லாம் வந்துட்டாங்க அந்த மாதிரி அங்க ஓரமா இருப்பார் சின்ராஸ். அந்த மாதிரி சரத்குமார் இருக்கிற மாதிரி அவங்க ஓரமா இருப்பான் பொழுது. இப்போ இவங்களோட பிக்கை மட்டும் சூப்பர் பிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஒரு சர்க்காசம் தான், ஒருத்தர் கிண்டல் பண்ற மாதிரி. நீங்க இல்லைன்னா நாங்க சூப்பரா இருப்போம் அப்படிங்கிற. மேபி என்ன நடக்கும், என்ன யார் மேல தப்பு அப்படிங்கிறது லைக் பிரியங்கா சைட்ல இருந்து ஒரு பிரியங்கா வந்து பேசினா மட்டும்தான் அது விளக்கம் தர முடியும். பேசினா மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு விளக்கமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அது பர்சனல் அட்டாக்கா வந்து அவங்க ஃபேமிலியை பத்தி மட்டும் பேசாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எனவே தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இந்த விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. Taste the Daily.